அப்போ நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டியது, இந்த துன்பமோ துயரமோ அல்லது துர்பாக்கியமோ இல்லை அதிர்ஷ்டமின்மையோ இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இறைவன் நமக்கு கொடுக்கின்ற அனுபவத்தின் அடிப்படையானது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இதையே சொல்லி நம்மளை ஏமாற்றிக்க முடியுமா அப்படின்னா இது ஏமாற்றுவதற்கான விஷயம் அல்ல. நான் தான் சொல்கின்றேன், குடும்பஸ்தர்களாக இருப்பவர்களுக்கு, லௌகீக வாழ்க்கையில் திளைப்பவர்களுக்கு இது ஏமாற்றமாக இருக்கும். ஆனால் ஒரு ஆன்மீக பாதையில் இறங்கினவங்களுக்கு இதோட அவசியமானது புரிந்திருக்கும். ஏன்னா அந்த நிலையிலும் எப்படி அந்த துன்பம் வருகின்ற நிலையில் நான் அதிகமாக இறைவனை நினைக்கின்றேன். அப்போ எப்போவுமே இறைவனோட நினைவில் இருக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு அந்த இடத்துல அது ஒரு மிகப்பெரிய ஒரு வரமாக மாறுகிறது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல தெளிவாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். எப்போவுமே பக்குவப்பட்டவர்களுக்கு தான் எல்லா பொருளுமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படும். இப்போ சாதாரணமாக சொல்லப்போனால் சித்பவானந்தர் ஐயா வந்துட்டு குறிப்பிடுவாங்க, என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாலை நீ கறந்து அப்படியே வச்சுட்ட அப்படின்னா அதுக்கு மேலே ஆடை வராது. அந்த பாலை பக்குவப்படுத்துறீங்க, அதாவது காய்ச்சி வச்சிட்டிங்கன்னா அதில் இருக்கிற அந்த உள்ளே இருக்கக்கூடிய நுண்பொருள்கள் எல்லாம் மாறி மேலே ஆடையாக தேங்குது. அதுக்குள்ளே தான் வெண்ணெய் இருக்குது, வெண்ணெயை காய்ச்சும் போது நெய்யாகும், எல்லா விஷயமும் அந்த ஆடைக்கு வந்து அவ்வளோ முக்கியத்துவம் இருக்குது. அப்போ என்ன அப்படின்னா, ஒருத்தர் வந்துட்டு பக்குவப்படுகிறார் அப்படிங்கும் போது தான் அவருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நுண்பொருள் வந்துட்டு தெளிவாக புலப்படும். மாறாக நாம் அப்படியே இருக்கிறோம் அப்படிங்கும் போது அதில் ஒரு பலனும் இல்லாமல் போய்விடும். அதாவது உள்ளே இருக்கக்கூடிய பொருளை அறிந்து கொள்ள முடியாமல் போயிடும். அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தாற்பயம். இதை புரிந்து கொண்டால் நமக்கு வருகின்ற துன்பத்தை பற்றி நாம் எப்பொழுதுமே ஒரு பெரிதாக கவலைப்பட மாட்டோம், அதற்காக அல்லல் பட மாட்டோம் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது அன்பர்களே. ஓம் நம சிவாய.